ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்று குழு உறுப்பினர் ரஜீவ்காந்த் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். ரஜீவ்காந்தோடு இப்போ முக்கியமான ஒரு விடயம், நிறைய எதிர்க்கட்சிகள் நாட்டில் இருக்கிறது. அதாவது எதிர்க்கட்சிகள் என்று சொல்ல போனால் பிரதான எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி இருந்த போதிலும் கூட சிறு சிறு கட்சிகளாக நிறைய கட்சிகள் இருக்கின்றது. இப்பொழுது கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட 21ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தப் போகின்றார்கள், ஒரு கூட்டத்தை நடத்தப் போகின்றார்கள் நுகைகுடையில். அது ஆரம்ப கூட்டமாக இருக்க போகின்றது, அதிலிருந்து தான் பல மாற்றங்கள் வரப்போகின்றது என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த கூட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அந்த கூட்டம் நாங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக செயற்படுகின்றோம். ஒரு ஆளும் கட்சி இருக்கின்றது, எதிர்த்தரப்பாக நாங்கள் வெளியிலே எங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாங்கள் இந்த ஆளும் தரப்பை எதிர்க்கின்ற அனைவரோடும் போய் இணைய முடியாது. ஏனென்றால் அவர்கள் நிச்சயமாக இவர்களை விட மோசமானவர்கள். இந்த நாட்டில் தற்போதைய அரசாங்கத்தை விட மோசமான ஒரு தரப்பாகத்தான் நாங்கள் அவர்களை பார்க்கின்றோம். உதாரணமாக யாரை சொல்கின்றீர்கள்? குறிப்பாக மொட்டு கட்சி எடுத்துக்கொள்ளுங்கள், அது சார்ந்த கட்சிகள், அவர்களோடு இருக்கக்கூடிய இனவாதிகள், அவர்களோடு பங்களிக்கக்கூடிய விமல் வீரவன்ச, உதயகம்மன் பில போன்ற அந்த இனவாத கூட்டம், இத்தனை காலமாக எதிர்கட்சியிலே இருந்து கொண்டிருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தி அவர்கள் பங்கு பெறவில்லை. இருந்தாலும் ஆனாலும் எதிர்கட்சியாக அவர்களுடைய செயற்பாடுமே மிகவும் மந்தமாகத்தான் இருக்கின்றது. ஒரு காத்திரமான தீர்க்கமான முடிவுகளை அவர்கள் எடுப்பதாக இல்லை. எனவே இவர்களோடு இணைந்து நாங்கள் செயற்பட முடியாது. எங்களுடைய கொள்கைகளில் எந்த ஒரு கொள்கையும் அவர்களோடு இணங்கி போவதாக நான் பார்க்கவில்லை. எனவே இவர்கள் வெறுமனே ஆட்சி கதிரைகளுக்காக அடுத்த முறை தாங்கள் இந்த ஆட்சிகளில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே செய்த ஊழல்களுக்கும் நாட்டை நாசமாக்கியதற்கும் இனவாத செயற்பாடுகளுக்கும் எந்தவித பதில்களும் வழங்காதவர்கள் இவர்கள். ஏனென்றால் இவர்களிடம் ஆட்சி பொறுப்பு இருந்திருக்கின்றது, அதிகாரம் இருந்திருக்கின்றது, இவர்கள் செய்ய வேண்டிய வேலைகள் எத்தனையோ இருந்திருக்கின்றது. இன்று வரை எவற்றுக்கும் சரியான ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்காமல் இன்று புதிதாக வந்த ஒரு கட்சியை, ஒரு ஆட்சியை விமர்சிப்பதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது? இவர்கள் என்ன விடயங்களில் மும்முரமாக அந்த காலத்தில் செயற்பட்டிருக்கின்றார்கள் என்ற கேள்வியெல்லாம் எங்களுக்கு இருக்கின்றது. எனவே பொருத்தமான எதிர்க்கட்சி இல்லை என்பது மிகப்பெரிய குறைபாடாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலிலே எதிர்க்கட்சியை மாற்றுவோம் என்ற வாசகத்தோடு தான் பாராளுமன்ற தேர்தலில் குடை சின்னத்தில் கேட்டிருந்தோம். ஏனென்றால் என்பிபி அல்லது இந்த தேசிய மக்கள் சக்தியை எதிர்ப்பதற்கான சரியான கொள்கைகள் உங்களிடம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு சில கொள்கைகள் இருக்கின்றது. அவர்கள் ஏற்கனவே இருந்த அரசாங்கங்களை விட சிறப்பாக இருக்கின்றார்கள் என்பதுதான் மக்களின் கருத்தாகவும் இருக்கின்றது. அதனை விட சிறப்பான கொள்கைகளோடு, தீர்க்கமான விடயங்களோடு, ஊழலற்றவர்களாக, நேர்மையானவர்களாக வந்தால்தான் அவர்களை உங்களால் எதிர்க்க முடியும். எனவே நாங்கள் அவர்களை எதிர்ப்பதென்றால் நாங்கள் அவர்களை விட சுத்தமானவர்களாக, செயற்பாட்டாளர்களாக, நல்ல கொள்கைகளை உடையவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் இந்த தரப்போடு சேருவதோ அல்லது இணைவதோ அல்லது அதை பாராட்டுவதோ அல்லது அது ஒரு எதிர்க்கட்சி தானே அவர்கள் செய்வதை அங்கீகரிப்பதோ ஒரு மோசமான வேலையாகத்தான் நான் பார்க்கின்றேன். எனவே எதிர்த்தரப்பு என்பதற்காக அவர்களோடு நாங்கள் எந்த காரணம் கொண்டும் இணைய முடியாது என்பது என்னுடைய நிலைப்பாடு. பொதுவாகவே நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியின் நிலை மிக மோசமாக இருக்கின்றது, மந்தகதியில் செயற்படுகின்றது என்று குறிப்பிட்டீர்கள். ஆனால் எதிர்க்கட்சியை சேர்ந்த அல்லது எதிர்க்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச சொல்கின்றார், இப்பொழுது என்னை பொறுத்தளவில் நான் தான் ஜனாதிபதி போன்று எனக்கு தோன்றுகின்றது. காரணம், எல்லோரும் என்னிடம் வந்து தான் புகார் சொல்கின்றார்கள், எல்லோரும் என்னிடம் வந்து தான் செய்து தாருங்கள் எதிர்க்கட்சி தலைவர் என்று கேட்கின்றார்கள். எனவே அப்படி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், தான் ஒரு ஜனாதிபதி என்ற ஒரு நினைப்பிலே. ஆகவே அவரை எப்படி நாங்கள் சொல்லலாம் மந்தகதியில் செயற்படுகின்றார்கள்? அவர் ஒரு கற்பனையில் அதை பேசிகிட்டு இருக்கிறார். ஆனால் உண்மையை சொல்ல போனால் என்பிபி அரசாங்கத்தினுடைய பொருளாதார சார் கொள்கைகள் IMF உடன் அவர்கள் இணங்கி செல்வதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள், பட் நாட்டிலே பணக்காரருக்கும் ஏழைக்கும் இடையிலான அந்த வித்தியாசம் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுகின்ற ஒரு தெரப்பு இங்கு இருக்கின்றது. அந்த தெரப்பிற்கான எந்த ஒரு தீர்க்கமான முடிவுமற்ற ஒரு நிலை, வெறுமனே அந்த மேல்தட்டு இடைத்தட்டு மக்களை அடிப்படையாக கொண்ட வேலை திட்டங்கள், இவை இந்த நாட்டை ஒரு பொழுதும் முன்னேற்ற பாதையில் இட்டு செல்லாது. எனவே இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான விடயங்கள் அல்லது இந்த நாட்டிலே இன்றும் புறையோடி போயிருக்கின்ற இனவாத செயற்பாடுகள், தேசிய இனங்களாக தமிழ், முஸ்லீம், மலையக மக்கள், வடகிழக்கு தமிழ் மக்கள் என்று வித்தியாசமான அரசியல் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் அவர்களது தனித்துவமான பிரச்சனைக்கும் அவர்களது தனித்துவமான அடையாளங்களுக்கும் சரியான தீர்வு திட்டங்களை முன்வைக்காத ஒரு எதிர்க்கட்சி, பொருளாதார ரீதியான சிந்தனையற்றவர்களாக அவர்கள் வேண்டுமென்றே ஒரு சந்தர்ப்பவாத அரசியல், மிகவும் சந்தர்ப்பவாத அரசியல், ரணில் விக்ரமசிங்கவோடு அத்தனை எதிர்ப்பை காட்டியவர்கள் இன்று வெறுமனே
எதிர்க்கட்சியாக ஒன்றிணைவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே கொள்கையை கைவிடுவதும் பலத்தை சேர்ப்பதற்காக அரசியல் லாபத்திற்காக இணைவதும் ஆகிய இந்த தரப்பு ஒருபொழுதும் ஒரு சிறந்த தரப்பாக இருக்காது, மக்களுக்கு நன்மையை செய்யாது. எனவே மக்கள் அவரிடம் வந்து அவரை ஒரு ஜனாதிபதி போல் கையாள்கின்றார்கள் என்பது ஒரு போலியான கருத்து. அவருக்கு அப்படியான செல்வாக்குகள் இருப்பதாக நான் எங்கும் பார்க்கவில்லை. அது அவரே அப்படி உணர்ந்து பேசுகின்றார். அவர் அப்படி ஒரு நிலையில் இல்லை. அவரை விட உண்மையை சொல்லப்போனால் அனுரவுக்கு செல்வாக்கு அதிகமாகத்தான் இருக்கின்றது இன்று வரை. எனவே உங்களுடைய ஜன அறகலைய சந்தானே சிங்களத்தில் சொல்ல போனால் ஜன அறகலைய சந்தானே என்று எல்லோருக்கும் தெரிந்த முகங்கள் அங்கே இருந்தார்கள். லைரு வீரசேகர, வசந்த முதலி ஆகியோர். இன்னும் கூட அவர்களை உடனே அடையாளம் கண்டவுடன் அவர்கள் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தில் இருந்தார்கள். எனவே அந்த அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தான் இதற்கு முதற் காரணமா, இது உருவாவதற்கு, இந்த கட்சி உருவாவதற்கு? இல்லை, இந்த கட்சி உருவாவதற்கு 3 கட்சிகள், அங்கிருந்த செயற்பாட்டாளர்கள், குறிப்பாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் முக்கியமான ஒரு பங்காளியாக இருந்தது அறகலை. எனவே அவர்கள் அனைவருமே வந்து ஒரு தரப்பாகத்தான் இருந்தார்கள். இந்த முன்மொழிவை பலரும் செய்த பொழுது எனக்கு இந்த வாக்கரசியல் அல்லது இந்த கட்சி அரசியலில் அவ்வளவு உடன்பாடு இருக்கவில்லை. ஆனாலும் அதன் காலத்தின் தேவை, மற்றது நான் ஒரு வடகிழக்கில் இருந்து வந்த ஒருவன் என்ற அடிப்படையில் அங்கிருக்கின்ற பிரச்சனைகளை பேசுவதற்கு ஒரு தளம் ஒன்று தேவைப்பட்டது. வெறுமனே வடகிழக்கு பிரச்சனை என்ற அந்த தமிழர்களோடு நிறுத்திவிடாமல் நாங்கள் எங்களுடைய சகோதரர்கள் மலையக மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். முஸ்லீம் மக்களினுடைய பிரச்சனைகள் பேசுகின்றோம். சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனையான வர்க்க பிரச்சனை தொடர்பாகவும் பேசுகின்றோம். இது எல்லாத்தையும் பேசக்கூடிய தரப்புகள்லாம் இணைந்தது. வெறுமனே இது ஒரு தரப்பால், ஒரு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் உருவானது அல்ல. ஏனே அந்த அமைப்புகளை பற்றி சொல்லுங்கள். கட்சிகள் முதன்மையான கட்சிகளாக 3 கட்சிகள் இருக்கின்றது. முன்னிலை சோசலிச கட்சி, திரு குமார் குணரட்னம் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சி. அதே போன்று சோசலிச மக்கள் மன்றம், திரு லங்காபேலி அவர்களுடைய அந்த கட்சி. அவரும் மிக நீண்ட காலமாக இடதுசாரிய அரசியலிலே இருக்கக்கூடிய ஒருவர். மிக சிறந்த கொள்கைகளை கொண்டவர்கள். பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள். தொழிற்சங்கங்கள் இருக்கின்றது. அதேபோல் அடுத்து புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சி என்று சொல்லக்கூடிய வடகிழக்கிலும் மலையகத்திலும் இணைந்து செயற்படுகின்ற ஒரு இடதுசாரிய கட்சி, திரு செந்தில்வேல் அவர்கள் அதற்கு தலைவராக இருக்கின்றார். இந்த 3 கட்சிகள் முதன்மையாகவும், அதனோடு அங்கிருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள் என்னை போன்று அரசியல் ரீதியாக போராட்ட ரீதியாக செயற்பட்டு கொண்டிருந்தவர்கள், மிக நீண்ட காலமாக சிறிய சிறிய அமைப்புகளை வைத்து செயற்பட்டு கொண்டிருந்த பலரையும் 20க்கும் மேற்பட்டோரை இணைத்து நாங்கள் இந்த முன்னணியை உருவாக்கியிருந்தோம். எனவே தற்போது இந்த முன்னணி ஒரு பதிவு செய்யப்பட்ட முன்னணியா? மக்கள் போராட்ட முன்னணி என்பது இன்று கட்சியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது குடை சின்னத்திலே. ஆகவே உங்களுக்கு இனி மக்களுக்காக போராட்டம் நடத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு கட்சியாக நீங்கள் இருப்பீர்களா எல்லா பிரச்சனைகளிலும்? என்னிடம் எங்களுடைய பெயரை பார்த்தீர்கள் என்றாலே நாங்கள் மக்கள் கொள்கை என்று தான் வைத்திருந்தோம். மக்கள் போராட்ட முன்னணி என்று தான் கட்சிக்கு பெயர் வைத்திருக்கின்றோம். எனவே மக்களுக்குரிய போராட்டம் செய்கின்ற ஒரு கட்சியாக, மக்களோடு மக்களாக நிற்கின்ற ஒரு கட்சியாக தான் நாங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். இன்னும் வீரியமாக நாங்கள் செயற்படுவோம். ஒவ்வொரு போராட்டத்திலும் எங்களுடைய பங்களிப்பு இன்று இருக்கின்றது. இலங்கையில் இடம்பெறுகின்ற ஒவ்வொரு மக்கள் போராட்டத்திலும் எங்களுடைய முதன்மையான பங்களிப்பு இருக்கின்றது. வடக்கு கிழக்கு இது மற்றும் மலையகம் இங்கே எப்படி இருக்கின்றது உங்களுடைய செல்வாக்கு? வடகிழக்கிலே உள்ளூராட்சி சபையிலே எங்களுக்கு 2 ஆசனங்கள் இருக்கின்றது. அதேபோல் மலையகத்தில் 3 இருக்கின்றது. அங்கு ஏற்கனவே அங்கிருக்கின்ற அந்த தோழர்கள் நீண்ட காலமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பல தோழர்கள் இருக்கின்றார்கள் மிக நீண்ட காலமாக. இதே அமைப்போடையா இல்லை அவர்கள் வெவ்வேறு அமைப்புகளில் இருந்தவர்கள் இன்று தான் இணைந்திருக்கின்றனர். அவர்களுடைய வரலாறு மிக பழையது. நான் கூட இன்று ஒரு அரசியல் வட்டத்திற்குள் வந்த ஒருவனாக இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் மிக நீண்ட காலமாக 20-30 வருடங்களாக போராடியவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். குறிப்பாக எங்களுடைய தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் தொடர்பாக தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபடுபவர்கள், அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு அவர்களுடைய முகவரி தொடர்பாக போராடக்கூடியவர்கள், அவர்களது வாழ்வாதார மேம்பாட்டுக்காக போராடக்கூடியவர்கள், அவர்களது காணி அதிகாரத்துக்காக போராடக்கூடியவர்கள், அவர்களை இந்த நாட்டில் ஒரு சம உரிமையை இருக்கக்கூடிய ஒரு பிரஜைகளாக முன்னுக்கு கொண்டு வருவதற்காக போராட்டங்களை செய்யக்கூடியவர்கள், பல தொழிற்சங்கங்களில் அங்கம் வகிப்பவர்கள் என்று அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய பலர் இருக்கின்றார்கள். அதேபோல் வடகிழக்கை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கும் தோழர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் நீண்ட காலமாக போருக்கு பின்னரான போராட்டங்கள், அரசியல் கைதிகளின் விடுதலை, காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சனை, பயங்கரவாத தடை சட்டம்,
இப்படி தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற காணி பிரச்சனை இவற்றுக்கெல்லாம் போராடி கொண்டிருந்த பலரும் இணைந்திருக்கின்றார்கள். இப்படியான நினைவு தான் எங்களுக்கு இருக்கின்றது. இன்னும் நிறைய விடயங்களை பேச வேண்டி இருக்கின்றது. தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பரம்.